சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு தொடர்ந்து நாய் பிடிக்கும் பணிகள் தீவிரமாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு கூடுதலாக நாய் பிடிக்கும் வாகனங்கள் இன்றைக்கு 5 வாகனங்கள் மாநகராட்சியின் பயன்பாட்டிற்காக துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் குப்பைகளை அகற்றும் பணிகளுக்காக 21 பிஓவி வெஹிக்கிள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்குது. இது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஐடிபிஐ வங்கியிலிருந்தும் ஈக்விட்டாஸ் வங்கியின் மூலமாக இந்த சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து இந்த வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ரிப்பன் வளாகத்தில் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம், நிலைக்குழு தலைவர் கல்வியான விஸ்வநாதன் அவர்களும், துணை மேயர் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும், இணை ஆணையர் அவர்களும் உட்பட அனைவருமே இத்திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கிறோம். இந்த பிஓவி வாகனங்கள் அனைத்துமே மண்டலம் 6க்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்படும். அதே போல் இந்த நாய் பிடிக்கும் வாகனங்கள் ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு 23 வாகனங்கள் பயன்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு கூடுதலாக 5 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட திருநாய்கள் இருக்கு. நாய் பிரச்சனை, நாய்க்கடி சம்பவம் இதெல்லாம் ஒரு சமூக பிரச்சனையா மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழலா மாறுது. அதுல சமூக வலைதளம் நீங்களும் பார்த்துருக்கீங்க, செய்திலாம் பார்த்துருக்கீங்க. இந்த வாகனங்களோட எண்ணிக்கை போதுமானதா இருக்குமா? இதை இன்னும் மேம்படுத்துவதற்கோ இல்லை நிதி ஒதுக்குவதற்கோ என்ன நடவடிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியில் தான் சமீப காலத்தில் தான் நம்ம கணக்கீடு எடுத்தோம். கிட்டத்தட்ட 1,80,000 தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்க்கள் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக இந்த ஒவ்வொரு பகுதியாக மண்டல வாரியாக இந்த தெருநாய்க்களுக்கு ராபிஸ் வேக்சினேஷன் மாநகராட்சி சார்பாகவே பூட்டப்பட்டு அது நல்ல நடைமுறையில் 60% மேலாக அந்த திட்டம் நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகள் மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாத கடந்த மாதத்தில் தான் மாநகராட்சி சார்பாக சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாய்களுக்குமே சிப் பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். அந்த சிப்பு மூலயமா அந்த நாய்கள் வேக்சின் போட்டிருக்கா, இல்லை அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா, இல்லை அது வெறி இருக்கா அப்படின்றத கண்டறியும் வகையில் இந்த சிப் பொருத்தப்பட்டு அந்த பணிகளும் மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ மண்டலத்துக்கு 1 கருத்தடை மையம் மாநகராட்சி சார்பாக கட்டமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. டிசம்பர் மாதம் அது துவங்க இருக்கிறோம். கருத்தடையும் ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கிறது. அதே போல் வேக்சினும் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். பொதுமக்களும் அந்தந்த பகுதிகளில் அதுக்கு உணவு வழங்குறாங்க சில பேர். ஸோ உணவு வழங்குற பகுதிகளில் தான் அதிக நாய்கள் சேரக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஸோ பெட் லவர்ஸாக இருந்தால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடையூறு இல்லாத அதை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கவனமும் பொதுமக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரியுது. மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து நாய்களுக்காகவே, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்காகவே இந்த 3 திட்டங்கள் கொண்டு செயல்படுத்திட்டு வரோம். இது ஒரு நாளில் 2 நாளில் முடியக்கூடிய பணிகள் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்னா இது ப்ராசஸ் எடுக்கும். ஸோ அந்த பணியில் ஈடுபட்டு வரோம். அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதோட கருத்தடை கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த குட்டி போடுறது கண்ட்ரோல் ஆகும். சாலையில் இருக்கக்கூடிய நாய்களும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம மாநகராட்சி சார்பாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நாய்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு டொனேஷன் மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? அது ஆக்ஷன் எடுப்பீங்களா? அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்ற மாதிரி இல்லை, என்ஜிஓ சில பேர் பெட் லவர்ஸு அப்படின்ட்டுன்னு நாய்களுக்கு உணவு வழங்குறாங்க. அது பக்கத்தில் இருக்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மாநகராட்சி சார்பாக நாங்கள் இப்போ மழைநீர் இந்த வடிகால் வாரி எவ்வளோ பணிகள் முடிஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 4000 கோடி ஒதுக்கீடுல எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு எக்ஸாக்டா? இல்லை, மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் கடந்த 2022லேருந்தே மாநகராட்சி சார்பாக முக்கியமான பணிகளாக இது எடுத்து பணிகள் நடைபெற்று நிறைவேற இருக்கிறது. பிஆர்ஆர் சாலைகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகள் எல்லாமே கடந்த ஆண்டே நிறைவேறப்பட்டிருக்குது. இப்போ நடைபெறுகிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் அவங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கேட்டிருந்த பணிகள் தான் இப்போ நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுமே நம்ம இப்போ மழை காலங்களுக்காக எந்த அளவுக்கு முடிந்திருக்கோ அந்த பணிகள் வரைக்குமே முடிச்சுட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் உள்ள பணிகள் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் துவங்கப்படும். ரோட் கட் எல்லாமே கூட மழைக்காலம் அப்படின்றதுனால நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த மழை காலங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்றதுனால ரோட் கட் கூட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தூய்மையாளர்கள் பணியாளர்கள் பொறுத்தவரையிலும் மண்டலம் 5, 6ல் பணியில் விருப்பப்படுறவங்க பணியில் சேரலாம் அப்படின்றத தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஓப்பன் டோராக வைக்கிறோம்.
ஸோ பணியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு தெரிந்தால் உடனே அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்க மாநகராட்சி தயாராக இருக்கிறது. நம்பர்ஸ் போதுமான அளவுக்கு இருக்காது. இந்த சொன்னே கிட்டத்தட்ட 1800 பேர் தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. இல்லை, போதுமான அளவுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, இல்லைன்னா கிரைசஸ் இருக்கும், குப்பைகள் தேங்குது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து அவ்வப்போது வருது. இதெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு வந்து இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா மண்டலம் 5, 6ல் வந்து அந்த பணிகள் வந்து சீராக நடைபெற்று வருகிறது. டேட்டா எக்ஸாக்ட் நம்பர் வேணும்னா கூட நம்ம தரலாம். பொதுமக்களுக்கு பெறக்கூடிய புகார்களுக்கு நம்ம எப்படி கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்? மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று வந்து அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள். வரக்கூடிய மழைக்காலங்களில் வந்து கூடுதலாக கூட இந்த 1913 மூலியமாக நம்ம ஆட்கள் வந்து நியமிக்கப்பட்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக RICCCன்ற முறையில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் RDC ஆஃபீஸ்லேயும் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடிய கால்கள் எல்லாமே RDC ஆஃபீஸ்க்கு டைவர்ட் பண்ணி உடனே அதற்கான தீர்வு காணும் வகையில் வந்து செயல்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த கொடி கம்பங்களுக்கு வந்து சாலைகளில் வைக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாய் வசூல் பண்ணலாம் ஒரு கொடிக்கு அப்படின்னு சொல்லி. அது சென்னை மாநகராட்சி பரிசீலனை செய்யுமா? வரி வருவாய் ஈட்டுற அளவுக்கு இல்லை, அது கவர்மெண்ட் சைட்லேருந்து பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க. கோர்ட் ஆர்டர் வந்து என்னைக்குமே மதிக்கக்கூடிய அரசு தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதற்கு நேற்று தான் ஆர்டர் வந்திருக்கு. அதற்கான ஒரு கலந்தாய்வு மேற்கொண்டு அதன் நடவடிக்கை எடுக்கப்படும். சரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.